Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டீ டைம் ஸ்நாக் ஆனியன் சமோசா தான் பார்க்க போறோம். ஆனியன் சமோசான்னு சொன்னாலே எனக்கு எங்களோட காலேஜ் கேண்டீன் சமோசா தான் ஞாபகம் வரும். இது மாதிரி உங்களோட காலேஜ் டைம் ஃபேவரட் ஸ்நாக் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட காலேஜ் கேண்டீன் ஆனியன் சமோசாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சமோசா ஷீட் செய்யணும். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம். மைதா மாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா எண்ணெய் இல்லைனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். மைதா மாவில் அதிகமாக தண்ணி சேர்த்து லூஸாக பிசைஞ்சோன்னா சமோசா சரியாக வராது. அதனால் இது மாதிரி நல்லா டைட்டான திக்கான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா ரோல் பண்ணி சுருட்டி வச்சிடலாம். அப்போ நமக்கு உருண்டைகளாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி 1/2 அன் ஹவர் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரே சைஸில் உருண்டி வச்சுக்கலாம். இப்போது சமோசா ஷீட் செய்கிறதுக்கு மைதா மாவை எந்த அளவுக்கு மெலிசாக தீற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தீர்த்திக்கலாம். அப்போ தான் சமோசா நமக்கு மொறுமொறுன்னு நல்லா கிடைக்கும். தீற்றும் போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து தீர்த்திக்கலாம். இது ஒரே ஷேப்பில் ஈவனாக இருக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு பிளேட் வச்சு கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் சமோசாவும் நமக்கு ஒரே சைஸில் கிடைக்கும். இது மாதிரியே எல்லா உருண்டைகளையும் மெலிசான மைதா ஷீட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான்ஸ்டிக் பேன்லேயோ இல்லைனா தோசைக்கல்லையோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா ஷீட்லாம் போட்டுடலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி லைட்டாக திருப்பி விட்டு உடனே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. சமோசாவை ஈஸியாக ஃபோல்ட் பண்ணுறதுக்காக தான் மைதா ஷீட்டை சூடுபடுத்துகிறோம். அதனால் இதோட ஈரப்பதம் காஞ்சால் மட்டும் போதும். இது மாதிரி 6 மைதா ஷீட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது சமோசாவுக்கு ஆனியன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயும் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வானலில் 1 ஸ்பூன் மட்டும் கம்மியாக எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் சமோசாவுக்கு வெங்காயத்தை இது மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சமோசா செஞ்சோன்னா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெறும் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. மசாலாவை வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். சமோசாவுக்கு ஆனியன் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. சமோசா ஒட்டுறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா ஷீட்டில் ஒட்டுறதுக்காக ஓரத்தில் இந்த பேஸ்ட்டு தடவிடலாம். இது மாதிரி ஷீட்டை சுற்றி தடவிட்டு நடுவில் வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை வச்சிடலாம். மைதா ஷீட்டோட 2 பக்கத்தையும் எடுத்து சென்டரில் வச்சு கோன் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆனியன் கூட இதில் வச்சு உள்ளார நல்லா அழுத்தி வச்சிடலாம். இப்போது மேல் பக்கத்தை இது மாதிரி ஈவனாக வச்சு மடித்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஈஸியாக சமோசா ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது இன்னொரு சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 சைடும் எடுத்து சென்டரில் வச்சு கோன் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போது மேலே இருக்கிறத எடுத்து ஈவனாக வச்சு ஃபோல்ட் பண்ணிடலாம். இது மாதிரி சமோசாவை ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, இதில் ஒரு லேயர் தான் இருக்கிறதுனால நமக்கு அதிகமாக மைதா மாவும் சேராமல் இருக்கும். இது மாதிரியே எல்லா சமோசாவையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சமோசாலாம் வறுத்துடலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சு மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கலாம். சமோசா ஒரு சைடு வெந்துடுச்சு, திருப்பி விட்டுடலாம்.
இது மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டு சமோசா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் சமோசா நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். இப்போ சமோசா ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் நம்ம பார்த்த இந்த காலேஜ் கேன்டீன் ஆனியன் சமோசா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரியே உங்களோட காலேஜ் டைம் ஃபேவரட் ஸ்நாக் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆனியன் சமோசா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.